Hi friends, இது நம்ம சேனல் எக்ஸல் கிங் தமிழ். நான் உங்கள் பைசல். இப்போ இந்த வீடியோவில் சீக்வன்ஸ் ஃபார்முலா பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சீக்வன்ஸ் ஃபார்முலா இது ஆஃபீஸ் 365 தான் அவைலபிள் இருக்குது, மற்ற வெர்ஷன் அவைலபிள் இல்லை. ஓகேங்களா? இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்பர் சீரிஸ் எப்படி சீக்வன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி கொண்டு வரதுங்க பார்ப்போம். எக்ஸாம்பிள் சீக்வன்ஸ் ஃபார்முலா. இப்போ நான் எக்ஸாம்பிள் 10 போட்டு க்ளோஸ் பண்ணுறேன். 1 to 10 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு. இது ஒரு யூசேஜ். இப்போ நம்பர் சீரிஸ் ஃபில் பண்ணுறதுக்கு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இன்புட் கொடுத்துட்றேன். 10க்கு பதிலாக என்ன இன்புட் கொடுக்குறேன்னா செல் வேல்யூ D3 கொடுத்துட்றேன். டைனமிக் பார்த்தீங்கன்னா தெரியும், 20 அதில் இருக்குது, அதனால 20 ஃபில் ஆகுது. எக்ஸாம்பிள் நான் 5 கொடுக்குறேன். 5 உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மெத்தட் இது எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். சீக்வன்ஸ் 2 கஸ்டம் பண்ணிக்கலாம் நம்பர் சீரியஸ். இப்போ எனக்கு வந்து அதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக 1 to 10 அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக எனக்கு 100ல் ஸ்டார்ட் ஆகணும், இல்லை 1000ல் ஸ்டார்ட் ஆகணும். எனக்கு வந்து நெக்ஸ்ட் சீரியஸ் வந்து நெக்ஸ்ட் 1 தேவையில்லை, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து 5, 10 அப்படியே வரணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். சீக்வன்ஸ் ஃபார்ம்லாம் எனக்கு ஒரு 10 rows வேணும், காலம்ஸ் தேவையில்லை, நான் எம்டி பண்ணிடுறேன். எனக்கு ஸ்டார்டிங் 500 ஸ்டார்ட் ஆகணும். ஸ்டெப் வழி பார்த்தீங்கன்னா ஒரு 10 போட்டுடுறேன். பாருங்க, இது கஸ்டமைஸ் பண்றது நம்பர் சீரியஸை இப்படி ஃபில் பண்றதுக்கு இதே போடும்போது இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். என்ன நம்பர் வேணாலும் கொடுக்கலாம், எத்தனை ரோஸ் வேணாலும் கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் 20 rows வேணாலும் 20 rows டைப் பண்ணிட்டு 500க்கு வேலை 100 போடுறேன். எனக்கு வந்து ஸ்டெப் வேல்யூ வந்து 100 வேணும், இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு போடலாம். போட்டால் கூட 20 இதுக்கு வந்துடுச்சு பாருங்க, 100 இன்க்ரீஸ் ஆகுது. இல்லை 20 rows 10 இன்க்ரீஸ் ஆனாலும் நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ பார்த்தா தெரியும். இந்த இடத்துல ரோஸ் நம்பர் ஆஃப் ரோஸ், காலம்ஸ் நம்ம கொடுக்கல, அதனால தேவையில்லை, எம்டி விட்டுருலாம். ஸ்டார்ட் எந்த வேல்யூ ஸ்டார்ட் ஆகணும் அதை கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் வேல்யூ என்னென்ன எத்தனை வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே வரணும் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். அவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருவோம், ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். ஓகே, இந்த இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்பரை நம்ம தேர்ட் மெத்தடில் நம்பரை ரிவைஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு 100லேருந்து அப்படியே 99, 98 அப்படி வேணும் அப்படிங்கும்போது அப்போ இது சீக்வன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோம். எனக்கு எத்தனை ரோஸ் வேணும், எக்ஸாம்பிள் 100 rows வேணும். ஓகே, காலம்ஸ் எம்டி. ஸ்டார்ட் வேல்யூ வந்து 100 தான், 100ல ஸ்டார்ட் ஆகணும் ஃபர்ஸ்ட். ஆனால் என்ன ஆகணும், -1 பண்ணணும். ஸ்டெப் வேல்யூ இல்லை, ஏன்னா ஒன்றா மைனஸ் ஆகிட்டே வரணும், ரிவர்ஸில் வரணும். அது வேற பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரிவர்ஸில் வந்துருச்சு. இந்த டைம்ல யூஸ் பண்ணும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. சீக்வன்ஸ் ஃபார்முலா தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 10 rows போதும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்டோமேட்டிக்காக சேம் நான் சொன்ன மாதிரி தான். இங்கே என்ன ஸ்டெப் வேல்யூ -1 கொடுத்துருக்கோம், ஸ்டார்ட் வேல்யூல என் வேல்யூ கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ தான் ரிவர்ஸில் வரும். ஓகேங்களா? நம்ம அடுத்த மெத்தட் பற்றி பார்ப்போம். ஃபோர்த் மெத்தட், ஆட்டோமேட்டிக் சேல் நம்பர் எப்படி ஜென்ரேட் பண்றது சீக்வன்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் பார்ப்போம். ஏ யூஸ் பண்ணி தான் பண்ணணும். கவுண்ட் ஏ யூஸ் பண்ணிட்டு D2 அப் டு என் போட்டுட்டு செலக்ட் பண்ணிங்க, க்ளோஸ் பண்ணிட்டு -1 இந்த ஃபார்முலா பார்த்துங்க. சீக்வன்ஸ் கவுண்ட் ஏ D2 வந்து எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுது. இந்த ஃபார்முலா போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்பர் ஃபுல் ஆயிடுது. ஓகே, சரி, -1 தேவையில்லை. ஓகேங்களா? ஃபுல் ஆயிடுது. இப்போ நான் எக்ஸாம்பிள் இங்கே டைப் பண்ணாலும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் பாருங்க. டைப் பண்ணுறேன், வருதா? இங்கே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துட்டு இருக்கும். நான் என்ட்ரு பண்ண சீரியல் நம்பர் எனக்கு என்ட்ரு பண்ண தேவையில்லை. இங்கே நான் என்னென்ன இது பண்ணுறேனோ அப்போலாம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகி வந்துட்டோம். டேக் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க, எதுவும் டேக் பண்ணால் அதுலேயும் வரும். இந்த இதுக்கும்
இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கும் ஆட்டோமேட்டிக்கலி ஜென்ரேட் ஆகிறதுக்கும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சீக்வன்ஸ்ல கவுண்ட் ஏ ஃபார்முலா யூஸ் பண்றோம். இந்த B2 எதுல செலக்ட் பண்றோமோ அதெல்லாம் அப் டு எண்ட் வரையும் கொடுத்துருந்தோம் அந்த காலத்துல. அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். என்ன ஆகுனா நம்ம என்ட்ராக கவுண்ட் பண்ணி நமக்கு அந்த நம்பர்ஸ் இங்க ஜென்ரேட் பண்ணோம். அதனால இது ஃபில் ஆகிட்டு வரும். அது நம்பர்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது சைட்ல. ஓகேங்களா? ஃபிஃப்த் மெத்தட் பார்ப்போம் வாங்க. இப்போ இதுவரையும் நம்ம ரோஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ காலம்ஸ் சீரிஸ் எப்படி ஃபில் பண்றதுக்காக பத்தி பார்ப்போம். நம்பர்ஸ் ரோஸ் எனக்கு 10 ரோஸ் வேணும், 5 காலம்ஸ் வேணும். ஸ்டார்ட் வேல்யூ 5, ஸ்டார்ட் வேல்யூ 1 கொடுத்துறேன், ஸ்டெப் வேல்யூ 1 கொடுத்துறேன். புரியுதுங்களா? என்ன கொடுத்துருக்கோம்? 10 ரோஸ் இருக்கா, 5 காலம்ஸ், 5 சொல்றதா. ஸ்டார்ட் வேல்யூ 1, ஸ்டெப் வேல்யூ 1. அப்போ ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இந்த மாதிரி இது யூஸ் பண்ணும்போது ரோஸ் காலம் வைஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த சீக்வன்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இங்கே சேஞ்ச் பண்ணுற பாருங்க. இப்போ எனக்கு 10 காலம் வேணும் அப்படின்னு கொடுத்துட்றேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு செகண்ட்ல அவங்க அந்த காலம் வந்துருச்சு. ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. 10 இன்க்ரீஸ் ஆகணும். இங்கே ஸ்டெப் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்க. 1லேருந்து இங்கே 10 இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. சரிங்களா? இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது நம்பர்ஸ் உங்களுக்கு. 0 கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஓகே, 0, 10 இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. சரிங்களா? வாங்க நம்ம 6 மெத்தட் பற்றி பார்ப்போம். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், டேட்டு இன்புட்டாக டேட் கொடுத்துட்டு ஸ்டார்ட் வேல்யூ டேட் கொடுத்தோம்னா கூட டேட்டை கூட சீரியஸ் வைஸ் வரும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு டேட் இருக்கு. எக்ஸாம்பிள் 1 மார்ச் இருக்கு. எனக்கு இந்த மார்ச்ல ஃபுல் டேட் வேணும் அப்படின்னா 31, 30 டேஸ் இருக்கா. ஓகே, சீக்வன்ஸ் போகிறோம். ரோஸ் எத்தனை வேணும் எனக்கு? 31 ரோஸ். காலம்ஸ் எம்டி. ஸ்டார்ட் வேல்யூ இவன் ஸ்டார்ட் வேல்யூ. ஸ்டெப் 1. ஏன்னா இந்த டேட் ஃபர்ஸ்ட் வரும். 1 மார்ச், 2 மார்ச், 3 மார்ச் அப்படி கண்டினியூ வரதுக்கு ஸ்டெப் 1 தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸ்டார்ட் வேல்யூல நம்ம இப்போ இந்த டேட்டும் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் 6th மெத்தட்ல. ஓகே, என்டர் பண்றேன் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஜனவரி சேஞ்ச் பண்றேன் பாருங்க. ஜனவரி ஃபில் பண்றதுக்கு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எனக்கு ரோஸ்க்கு 365 கொடுத்துறேன் எக்ஸாம்பிள். அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா தெரியும், ஜனவரி டு டிசம்பர் 2 வரையும் வந்துச்சு. சிம்பிள். ஒரு சேஞ்ச் பண்றது மூலம் 4 பேராமீட்டர்ஸ் தான். ஸ்டார்ட் வேல்யூ, நம்பர் ஆஃப் ரோஸ், காலம்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டார்ட். இது ஸ்டார்ட் வேல்யூக்கு வேலை டேட் கொடுத்துருக்கோம். ஸ்டெப் வேல்யூ 1 கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான். வச்சு எந்த டேட் இங்கே கொடுத்தோம் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணாலும் இங்கே சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? 10 ஸ்டார்ட் ஆகும். நம்ம அந்த மாதிரி சீரியஸ் ஃபில் பண்றதுக்கு, டேட் வைஸ் சீரியஸ் ஃபில் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.